Hello everyone. Like நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th standard state board mathematics chapter 1 exercise 1.1ல 4th question தான் பார்க்க போறோம். First question என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன தந்திருக்காங்க அப்படின்னா if a is equal to set of all 5, 6, b is equal to 4, 5, 6, c is equal to 5, 6, 7 show that a cross a is equal to b cross b intersection c cross c. அதாவது ஏபிசி அப்படின்னு ஒரு 3 செட் நமக்கு தந்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ அதுவும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி, அதாவது இந்த ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது கிடைக்கிறதும் ஈக்குவல், அதாவது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இப்போ சொல்யூஷனுக்குள்ள போகலாம். இப்போ சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், வாட் இஸ் கிவன், என்ன தந்திருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? இங்க நமக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்க, ஏபிசி அப்படின்னு ஒரு 3 செட் தந்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், அந்த ஏபிசிங்கிற செட்டை எடுத்து எழுதணும். ஓகே, அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, இதுல என்னென்னலாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் தேவை, ஏ கிராஸ் பிங்கிறது வேணும், பி கிராஸ் பிங்கிறது வேணும், சி கிராஸ் என்னது சிங்கிறது வேணும். கரெக்டா? இப்போ இந்த 3 இதையும் நம்ம என்ன பண்றோம், தனித்தனியா ஃபைண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் ஏனா ஏங்கிற செட்டுக்கு ஏ ரெண்டு, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏனா ஏங்கிற செட்டுக்கே நீங்க என்ன பண்ண போறீங்க, கிராஸ் கண்டுபிடிக்க போறீங்க. அதாவது 5, 6 கிராஸ் என்னது 5, 6 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு செகண்ட் செட்ல உள்ள எலமெண்ட் கூட பேர் பண்ணி எழுதணும். அப்ப என்ன வரும், 5, 5, 6 வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றோம், 6, 5, 6, ஓகேவா? இது முடிஞ்சது. இதை என்ன எடுத்துக்கிடலாம், நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு equation 1 அப்படின்னு போட்டு, ஏன் equation 1 போடுறோம்னா இதுதான் நம்மளோட எல்ஹெச்எஸ். இதையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதனால இந்த எல்ஹெச்எஸ் நம்ம வந்து 1 அப்படின்னு போட்டுக்கலாம். செகண்ட் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் பி அண்ட் சி கிராஸ் சி, ரெண்டு தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் என்ன எடுக்க போறோம், இன்டர்செக்ஷன் வந்து எடுக்க போறோம். சரி, இப்போ பி கிராஸ் பி வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, பிங்கிற செட் எழுதுங்க, கிராஸ் திரும்ப பிங்கிற செட் எழுதுங்க. சேம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சைட்ல உள்ள எலமெண்ட் கூட பேர் பண்ணுங்க. அப்போ 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 6. அதுக்கடுத்து என்ன வரும், 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி கிராஸ் சி, அதாவது சிங்கிற செட் என்னது 5, 6, 7, அந்த செட்டை எடுத்து எழுதியாச்சு. கிராஸ் திரும்பவும் என்னது சிங்கிறத எடுத்து எழுதியாச்சு. சேம் அதே தான், இங்க உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க உள்ள எலமெண்ட் கூட என்ன பண்ணணும், பேர் பண்ணும். அப்ப என்னெல்லாம் வரும், 5, 5, 5, 6, 5, 7 வரும். அடுத்து 6, 5, 6, 6, 7. அடுத்து 7, 5, 7, 6, 7, 7. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியாச்சு, பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், அது மாதிரி சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட ஆர்ஹெச்எஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப 2 செட் இருக்கு, இந்த 2 செட்டுக்கும் நீங்க இன்டர்செக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த 2 செட்லயும் காமனா இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ணணும், ஒரு செட்டுக்குள்ள போட்டு அதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். சம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏங்கிற ஒரு செட் இருக்கு, இல்ல 2, 3 அப்படின்னு 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பிங்கிற ஒரு செட் இருக்கு, இதுல வந்து என்னது 2, 4, 5 சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கிறோம், இன்டர்செக்ஷன், அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த 2 செட்லயும் காமனா எந்த நம்பர் இருக்கோ அதுதான் என்ன வரும், இன்டர்செக்ஷன்ல வரும். காமனா எது மட்டும் தான் இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ 2ங்கிறத எடுத்து போட்டுருவோம். இங்க 3 இருக்கு ஆனா இங்க என்ன இல்ல, 3 இல்ல. இங்க 4 இருக்கு ஆனா இந்த ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இல்ல, 4 இல்ல. இங்க 5 இருக்கு ஆனா இங்க என்ன இல்ல, 5 இல்ல. அப்ப 2 மட்டும் தான் 2 செட்ல என்ன இருக்கு, காமனா இருக்கு. இப்போ 2 மட்டும் தான் என்ன வரும், இந்த இன்டர்செக்ஷன்ங்கிற செட்டுக்குள்ள வரும். இப்போ புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், பி கிராஸ் பி அண்ட் என்னது சி கிராஸ் சி, இந்த 2 செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் வந்து இது பண்ண போறோம். இப்போ இந்த 2 செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பி கிராஸ் பிங்கிற செட், இது வந்து சி கிராஸ் சிங்கிற செட். இந்த 2 செட்டையும் கம்பேர் பண்ணுங்க. அதாவது எதெல்லாம் காமனா இருக்கோ அதெல்லாம் எடுத்து இந்த செட்டுக்குள்ள நம்ம வந்து போட போறோம். ஓகேவா? இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 4, 4 இங்க இருக்கு, ஆனா இங்க வந்து 4, 4 இருக்கா, இல்ல, அதனால அதை எழுத முடியாது. அதுக்கடுத்து 4, 5 இருக்கு, இந்த செகண்ட் செட்டுக்குள்ள 4, 5ங்கிறது இல்ல, அதுவும் எழுத முடியாது. 4, 6 பாத்தீங்கன்னா அது இங்க இல்ல, அதுவும் எழுத முடியும். இங்க 5ல இருந்து தான் ஸ்டார்டே ஆகுது. அப்ப நம்ம இங்க இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்க என்ன இருக்கு, 5, 4, ஆனா இங்க இல்ல. 5, 5 இங்கேயும் இருக்கு, அது மாதிரி இங்கேயும் இருக்கு. அப்போ அதை என்ன எடுத்துக்கலாம், இந்த செட்டுக்குள்ள நம்ம வந்து இன்டர்செக்ஷன்ங்கிற செட்டுக்குள்ள போட்டுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது என்னது, 6, 4.
6,4 வந்து இல்ல. அதுக்கடுத்து 6,5 வந்து இருக்கு. ஓகே, ரெண்டுலயுமே இருக்கு 6,5. அதுல 6,5 வந்து இந்த செட்டுக்குள்ள எடுத்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி 6,6 இருக்குதா? இல்ல 6,6ங்கிறது வந்து என்னது? இந்த ரெண்டு செட்லயுமே இருக்கு. அந்த 6,6 அந்த இதை வந்து எடுத்து நம்ம எழுதியாச்சு. இந்த மாதிரி ரெண்டு செட்லயுமே எது காமனா இருக்கோ அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? இந்த இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற செட்டுக்குள்ள வந்து போடுறோம். இதை வந்து என்னது? 2 ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதாவது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவேஷன் 1 அண்ட் என்னது ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் கம்பேர் பண்றோம். சேம் எலமெண்ட் வந்து இருக்குதா, ஆர்டர் பேர் வந்து இருக்குதா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இங்க 5,5 இருக்கு, இங்கேயும் இருக்கு. இங்க 5,6 இருக்கு, இங்கேயும் இருக்கு. இங்க 6,5 இருக்கு, இங்கேயும் இருக்கு. 6,6 இங்கேயும் இருக்கு. அப்போ ரெண்டு செட்டுமே எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.